அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கான தகவல் பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொலி பதிவேற்றம் செஞ்சிருந்தோம். அதாவது சௌஜன்யா மற்றும் தர்மஸ்தலா நியூஸை குறித்து நம்ம ஒரு காணொலி பதிவேற்றம் செஞ்சிருந்தோம். அது மக்களிடத்துல ரொம்பவே நல்ல வரவேற்பு இருந்தது. கர்நாடக மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி, நிறைய பேர் அதுக்கு நிறைய கமெண்ட்களும் லைக்களும் போட்டு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது குறித்து நிறைய நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியும் எனக்கு அதுல கமெண்ட் இருந்தது. ஆனா நானும் கூட அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனா அந்த நிகழ்வுகளை பத்தி நம்ம எதுவுமே பொது இடங்கள்ல அல்லது இந்த மாதிரி தொலைக்காட்சிகள்ல அல்லது வலையொலிகள்ல எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த இஷ்யூல சம்பந்தப்பட்டவங்க கேக் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்திலிருந்து இது குறித்து யாருமே பொது இடங்கள்ல வெளியில எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இது. நாமளும் அந்த காணொலியில யாரையும் குறிப்பிட்டு டீட்டெயில்டா நம்ம பேசல. மேலோட்டமா அந்த செய்தியை குறித்து தான் நம்ம பேசியிருப்போம். இதற்கான ஒரு தீர்வு வேணும் அல்லது அதுக்கான அந்த தவறு செய்தவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அது போலதான் நம்ம அதை பத்தி பேசியிருப்போம். ஆனாலும் நிறைய மீடியாக்கள்ல நிறைய இடங்கள்ல யூடியூப்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது நம்ம அதை பத்தி பேசுறதுனால அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அவதூறாகவும் இழுக்காவும் வருதுன்னு சொல்லி அவங்க இந்த மாதிரியான ஒரு ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் நாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே தான் நாம வாழறதுனால, இந்தியாவில் வாழறதுனால நாம இதை பேசாம இருக்கிறது தான் நல்லது. இப்போதைக்கு இந்த கேக் ஆர்டரை எதிர்த்தும் நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்ல இப்ப ஜூலை 23ஆம் தேதி மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் முதல்ல நீங்க கர்நாடகா உச்ச நீதிமன்றத்துக்கு இதை முறையீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதை அவங்க மறுத்திருக்காங்க. இது இவ்வளவு பிரச்சனைங்க நடந்துட்டு இருந்தாலும் இது குறித்த நிறைய காணொலிகள் 8442 லிங்க் இது யூடியூப் அல்லது டிவில, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இந்த லிங்க் எல்லாம் அகற்றப்படணும்னு சொல்லியும் அவங்க அறிவிச்சிருக்காங்க, நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. அதனால நாமளும் அதை பிரைவேட்ல போட்டிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பா பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். என்ன ஆர்டர் பிறப்பிச்சாலும், என்ன பணம் இருந்தாலும், என்ன பதவி இருந்தாலும் கட்டாயமா வாய்மையே வெல்லும் அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். கண்டிப்பா தப்பு செஞ்சவங்க ஒரு நாள் தண்டனையை அனுபவிச்சே தீருவாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. காலங்கள் தள்ளி போகலாம் ஒழிய தண்டனை தள்ளி போகாது. கண்டிப்பா நடக்கும். பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.